கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட விசேஷமாக இந்த ஒரு நினைவு கூறுதல் காலங்களில் நாம் அனைவரும் தேவனுடைய சத்தியங்களை தியானிக்க தேவன் பாராட்டின இந்த கிருபைக்காக முதலாவது நம் ஆண்டவர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக நாம் பார்க்க இருக்கிற பாடத்தின் தலைப்பு பாத்திரம். இந்த தலைப்பிலே நாம் சற்று நேரம் தேவனுடைய சத்தியங்களை தியானிக்கலாம். பாடத்துக்கு ஆதாரமாக வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். பாருங்க, இந்த வசனம் நமக்கு தெரியும். மேல் வீட்டறையில ஆண்டவர் நினைவு கூறுதலை அனுசரிக்கும் போது இந்த ஒரு வசனத்தை அங்க சொல்றார். அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்து பாத்திரத்தை குறித்து இந்த ஒரு விஷயத்த சொல்றார். சரி, வருடந்தோறும் நாம இந்த பாத்திரத்தில் தொடர்ந்து நம்ம பானம் பண்ணிக்கிறோம். இதுல நம்ம முக்கியமா நமக்குள்ள நாம கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் நாம் பாத்திரத்தில் பானம் பண்ணிக்கிறோம். ஆனா பாத்திரமாய் பானம் பண்ணிக்கிறோமா? இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? பாத்திரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது பாருங்க, ஆண்டவர் இதை குறித்து பல இடங்கள்ல அங்க பேசினதை நாம கவனிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். பாருங்க, ஆண்டவர் பல முறை இந்த ஒரு விஷயத்த அங்க சொல்லியிருக்கார். அதாவது அப்போ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, தான் சந்தித்தாக வேண்டிய அல்லது சகித்தாக வேண்டிய பிதா கொடுத்த அவருடைய அந்த அனுபவங்கள், இந்த அனுபவங்களை குறித்து தான் ஆண்டவர் அங்க சொல்றார். பிதா எனக்கு இந்த அனுபவங்களை கொடுக்கிறார், இதுல நான் பானம் பண்ணாம இருப்பேனோ அப்படிங்கிற விஷயத்த ஆண்டவர் சொல்றார். இதே கருத்தை தான் மத்தேயு 20:22 கூட ஆண்டவர் சொல்வார், நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் சாணத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா அப்படின்னு சொல்லி அந்த பாத்திரத்தை குறித்து ஆண்டவர் அங்க சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த ஒரு பாத்திரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, நல்லா ஆண்டவர் அனுபவித்த அந்த அனுபவங்கள். இந்த அனுபவங்களை தான் ஆண்டவர் ஒரு உருவகமா அவருடைய கரங்கள்ல இப்ப அந்த பாத்திரத்துக்குள்ள வச்சிருக்காங்க. இப்ப அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, இப்ப திராட்சை ரசத்தை அங்க உள்ள வச்சிருக்காங்க. திராட்சை ரசம் அப்படின்னா அது என்ன, எப்படி அந்த திராட்சை ரசமாக அது கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது, இந்த திராட்சை ரசம் அப்படிங்கிறது அந்த திராட்சை செடியினுடைய ஒட்டுமொத்த பலன் அல்லது அந்த செடியினுடைய ஒரு ஜீவனை அது அடையாளப்படுத்துது. அப்படின்னா பாருங்க, இப்ப இதனுடைய பொருள், இப்ப ஆண்டவர் அந்த திராட்சை ரசத்தை அந்த பாத்திரத்துல வச்சுதான் அந்த சீசர்களுக்கு பானம் பண்ணி சொல்லி கொடுக்குறார். அப்போ இதனுடைய பொருள், அவர் பூமியில் பெற்றிருந்த அத்தனை அனுபவங்கள், அவர் சகித்த அத்தனை விஷயங்களும் அந்த பாத்திரத்துக்குள்ள அது இருக்கு. பாருங்க, இப்ப இந்த திராட்சை செடியினுடைய ஜீவன் தான் அந்த ஒரு திராட்சை ரசமா அதனுடைய மொத்த பலனாய் அங்க அந்த பாத்திரத்துல இருக்கு. இதுதான் உவமை ஆண்டவர் அங்க ஆல்ரெடி ஒரு முறை சொல்லுவார், நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? அந்த யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொல்றத நம்ம கவனிக்கலாம். சரி, இப்போ நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா, இந்த திராட்சை செடியினுடைய ஒட்டுமொத்த பலன் தான் கடைசியா ஆண்டவர் அங்க திராட்சை ரசமா சீசர்கள்ட்ட பருகும்படி அங்க கொடுக்குறார். அப்ப இந்த திராட்சை செடியினுடைய அந்த பலன் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இது உடனடியா அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு திராட்சை செடியினுடைய ரசம் கிடைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த செடி அது நடப்பட்டு அது பலன் கொடுக்கணும். அப்போ அது நடப்பட்டு அது பராமரிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது வளரணும். வளர்ந்து அது ஏற்ற வேலையில அது கனி கொடுக்கணும். கனி கொடுத்து அதுக்கப்புறம் அது ஏற்ற வேலையில அது பிழியப்படணும். ஸோ கடைசியா தான் அந்த திராட்சை ரசமா அது அங்க கிடைக்கும். சரி, இப்ப பாருங்க, இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் திராட்சை செடி அப்படிங்கிறது அழகா ஆண்டவரே எங்க சொல்லிட்டார். அப்போ இந்த திராட்சை செடி எப்படி இது நடப்பட்டு எப்படி அது பலன் கொடுத்தது, கடைசி அதனுடைய மொத்த பலன் அங்க
கிடைச்சது அப்படின்னு கவனிக்கும் போது நமக்கு தெரியும். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில எங்க நடப்பட்டார் அப்படின்னா அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கும் போது பாருங்க, அங்க பெத்லகேம்ல அங்க பிறந்தார். அவர் சின்ன வயசுல அவருடைய அனுபவங்கள் கொஞ்சம் பார்க்கும்போது அதிக பதிவுகள் அங்க இல்ல. ஒரு சில பதிவுகள் தான் அங்க இருக்கு. அப்போ ஒரு சின்ன வயசுல ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்துல அவர் பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் அப்படியே வளர்ந்து வரார். அப்ப நமக்கு சில விஷயங்கள் நமக்கு வரலாற்றில் அங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப சீக்கிரமே யோசேப்பு அவருடைய தகப்பனார் அங்க மரித்து போயிடுறார். அதற்கப்புறம் இவர் மூத்த குமாரனா இருக்கிறதுனால ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய பாரமும் இப்ப ஆண்டவருடைய அங்க தோள்கள்ல அங்க இருக்கு. சோ அப்படியே அங்க அப்படி சுமக்கிறார். சோ பாருங்க, அப்படியே ஆண்டவர் வந்து அங்க சின்ன வயசுலயே அப்படியே பலவிதமான, இப்ப நம்மளே மாதிரிதான் பலவிதமான குடும்ப கஷ்டங்களின் மத்தியில ஆண்டவர் அங்க வரார். அவங்களால அந்த ஃபேமிலியால ஒரு பலி செலுத்துறதுக்கு கூட ஒரு சின்ன புறாவைத்தான் அவர்களால் அங்க பலி செலுத்த முடியுது. அநேக வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். சரி, அப்படி ஒரு சூழ்நிலையில அவர் வாழ்கிறார். ஆனாலும் கூட அந்த திராட்சை செடி ரொம்ப கஷ்டமான நிலை ஆரம்ப கட்டத்திலேயே பலவிதமான கஷ்டங்களை அதை அனுபவித்தாலும் அதனுடைய வேர் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்கு. அப்போ பாருங்க, அந்த வேர் அது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா மூத்த சகோதரர் ரொம்ப அழகா அங்க குறிப்பிடுறார். இந்த திராட்சை செடியினுடைய வேர் வந்து இந்த வாக்கு தத்தங்கள், பிதாவாகிய தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களின் மீது நல்லா வேர் பிடிச்ச அந்த திராட்சை செடி இருந்திருக்கு. அதனாலதான் ஆண்டவர் வந்து சின்ன வயசுலயே பாருங்க, ரொம்ப சின்ன வயசுலயே அவர் எதை தான் தேடிட்டு இருக்கார் அப்படின்னா பிதாவுக்கு அடுத்த விஷயங்கள்லயே தேடிட்டு இருப்பார். ஒரு முறை நமக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவங்கள் தான். ஆலயத்துக்கு போகும்போது அவர் அங்கேயே ஆலயத்திலேயே இருந்துருவார். அப்போ மரியம்மாலாம் தேடிட்டு வருவாங்க. தேடிட்டு வரும்போது ஆண்டவர் வந்து அங்க சொல்லுவார், என்னை ஏன் தேடிட்டு இருக்கீங்க, என் பிதாவுக்கு அடுத்தவைகள் நான் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? பாருங்க, அந்த சின்ன வயசுலயே நல்லா பிதாவாகிய தேவனுடைய அந்த வாக்கு தத்தங்களின் மீது ரொம்ப ரொம்ப நாட்டமா அதுல நல்ல வேர் பிடிச்ச ஆண்டவர் அங்க இருந்தார். அப்படியே தொடர்ந்து அங்க செடி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வளருது. பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலாம் நம்ம வாசிச்சோம்னா நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். செடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வளர்ந்துட்டே வருது. சரி, இப்படி இந்த திராட்சை செடி வளரும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது தோட்டக்காரருடைய பராமரிப்பு அங்க ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா இந்த திராட்சை செடி வளரும் போது இதுல சில தேவையில்லாத இலைகள், சில தேவையில்லாத விஷயங்கள் அங்கங்க காணப்படும். அப்ப இது வந்து அந்த சத்துக்களை உறிஞ்சக்கூடிய தேவையற்ற இலைகளை கிள்ளிவிடக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து அந்த திராட்சை செடியில அங்க பண்ணுவாங்க. இது வந்து ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கிள்ளி விடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கும். அப்படி இதையெல்லாம் பண்ணுனா தான் திராட்சை செடி சரியான விதத்துல வளர்ந்து அது நல்ல கனி கொடுக்க முடியும். இல்லைன்னா அதனுடைய சத்துக்கள் வீண் விரயமாகக்கூடிய ஒரு ஆபத்து அங்க இருக்கு. அப்போ ஆண்டவர் கூட பாருங்க, சின்ன வயசுல அவர் வளரும் போது நம்மை மாதிரிதான் அவர் குழந்தையா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது அவருக்குன்னு இருந்த நியாயமான சில மனுஷீக உரிமைகள் எல்லாம் அவருடைய சில விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தோண்டி இருக்கும். கண்டிப்பா இந்த அனுபவங்களுக்குள்ள எல்லாம் ஆண்டவர் போயிருக்கணும். ஏன் அப்படின்னா பாருங்க, எபிரேயர்ல வசனம் இருக்கு, வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் வந்து எல்லா விதத்திலும் நம்மை போல் அங்க சோதிக்கப்பட்டிருக்கார். நமக்கு தோணக்கூடிய சில நியாயமான சில ஆசைகள், உரிமைகள் எல்லாமே ஆண்டவருக்கும் சின்ன வயசுல அங்க தோணி இருக்கும். சோ கண்டிப்பா ஆண்டவர் அப்படியே வரும்போது, ஆனாலும் கூட பிதாவாகிய தேவன் ஆண்டவருக்கு அங்க என்ன தேவையோ அதை மாத்திரம் விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அந்த கிள்ளி விடுதல், ப்ரூனிங் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்ல அவர் கட் பண்ணியிருப்பார். சரி, இப்ப குறிப்பிட்ட காலம் இந்த செடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளருது. குறிப்பிட்ட காலம் குடும்ப பாரத்தை அப்படியே சுமந்துட்டு வரார். ஒரு ரைட் டைம் வருது. அந்த டைம்ல பாருங்க, அவர் இவ்வளவு நாள் குடும்ப பாரத்தை சுமந்தவர் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாரத்தையும் சுமப்பதற்காக அவர் கிளம்பி நேரா யோர்தான் அங்க வந்துடுறார். எந்த இடத்துல இருந்து உலக பாரத்தை அவர் நமக்காக சுமக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாருங்க, இப்ப செடி நல்லா வளர்ந்து வருது. எங்கிருந்து இவர் அங்க உலக பாரத்தை அங்க எடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது யோர்தான்ல. பாருங்க, அங்க யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கும்போது இப்போ எந்த இடத்துல பாவம் அறியாத அவர் நமக்காக பாவம் ஆகிறார் அப்படின்னு பார்க்கும்போது
பாவிகளோடு பாவியா அந்த வரிசையில அங்க நிக்கிறார் ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்காக. கண்டிப்பா அவருக்கு முன்னாடி ஒரு தவறான ஒரு ஒரு பாவி ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. அவருக்கு பின்னாடி ஒரு மகா பெரிய பாவி அங்க நின்று இருந்திருக்கணும். அப்போ பாருங்க, இந்த பாவிகளோடு பாவியா போய் அங்க நிற்கும் போது பாருங்க, இவர் பரிபூர்ண மனுஷன். இந்த இந்த விஷயமெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி ஒரு அவமானமான ஒரு விஷயமா ஒரு ஃபீல் பண்ணும். ஆனாலும் கூட அங்க போய் நிக்கிறார். நின்று அப்படியே அவர் அந்த தேவனுடைய ஊழியத்தை அங்க ஸ்டார்ட் பண்றாரு. பாருங்க, செடி இப்போ ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து இப்ப இங்க இருந்து கனி கொடுக்க ஆரம்பிக்குது. நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஆண்டவர் வந்து அந்த அந்த அன்பு அப்படிங்கிற அந்த 4 குவார்டர்ல ஸ்டார்டிங்ல 100% அங்க கனி கொடுக்க ஆரம்பிக்கிறார். சரி, இப்போ இங்க இருந்து செடி அங்க பயங்கரமா கனி கொடுக்கிற வேலைகளை அங்க ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ பாருங்க, இது இப்போ ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே பாக்குறார், சுத்தி அந்த பாவிகள் இருக்காங்க, ஜனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலைமை பாருங்க. அதனால ஜனங்களை பார்த்து இப்போ ஆண்டவர் அங்க மனதுருகிறார். வாசிக்கலாம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. பாருங்க, ஜனங்களை எல்லாம் பார்த்துட்டு அன்பு அப்படிங்கிற அந்த கனி அளவில்லாமல் அங்க ஆண்டவர்கிட்ட இருந்து அங்க வெளிப்படுது. அப்படியே ஜனங்களை பாக்குறார். பாருங்க, அப்படியே பார்த்துட்டு அது மாத்திரம் இல்லாம இஸ்ரேல் ஜனங்கள் பாக்குறார். இஸ்ரேல் முழுக்க அங்க வியாதியஸ்தர்கள் அதிகமா இருக்காங்க. பாருங்க, தொடர்ந்து நம்ம வசனங்கள், அநேக வசனங்கள் சுவிசேஷ புத்தகத்துல எடுத்தோம்னா மேக்சிமம் குணப்படுத்திட்டே இருப்பார். அத்தனை வியாதியஸ்தர்கள் அங்க இருக்காங்க. அப்ப பாருங்க, இவங்களை எல்லாத்தையுமே பார்த்தா அந்த அன்பு அப்படிங்கிற கனி அளவில்லாமல் அங்க வருது. விசேஷமா இந்த வியாதியஸ்தரை குணப்படுத்தும் போது எப்படி குணப்படுத்துறாரு அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல எல்லாம் பார்க்கும்போது, அப்பொழுது அவர்களுடைய கண்களை தொட்டு, விசேஷமா பார்த்தோம்னா அங்க தொட்டு அங்க குணமாக்குவார். இன்னொரு உதாரணம் கூட பார்த்தோம்னா, அந்த பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அங்க டச் பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவம். டச் பண்ண உடனே ஆண்டவர் அங்க கேட்பாரு, என்ன யார் தொட்டது? என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு போச்சு. அப்படின்னா வியாதியஸ்தர்கள் ஆண்டவர் அங்க எப்படி சுஸ்தமாக்குறார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவருடைய வல்லமையை குறிச்சு பார்க்கும்போது தேவன் பரிசுத்தாவே ஆண்டவருக்கு அளவில்லாமல் கொடுத்திருந்தார். ஆனா குணமாக்குற விஷயத்துல வரும்போது ஆண்டவர் அவருடைய சுய பலனை கொடுத்துதான் அங்க சுகமாக்குறார். ஏதோ மற்ற அடையாள அற்புதங்கள் மாதிரி அங்க செய்யல. பிரதர் அழகா அங்க கோட் பண்றார். என்ன அப்படின்னா, இவருடைய உடம்புல இருந்து சுய பலனை கொடுத்துதான் அங்க குணப்படுத்துறார். உதாரணத்துக்கு சொல்லலாம்னா, நம்ம எப்படி சொல்லலாம்னா, நம்ம எல்லாம் இந்த காலத்துல பிளட் டொனேட் பண்றோம் இல்லைங்களா, ரத்த தானம் பண்ணி குணப்படுறது. அப்ப நம்மளுடைய சத்துக்கள் அந்த வியாதியஸ்தர்களுக்கு போய் அவங்க குணமாகறாங்க. சோ அந்த மாதிரிதான் ஆண்டவர் அவருடைய உடம்புல இருக்கிற சுய வல்லமையை கொடுத்து குணமாக்குறார். பாருங்க, இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். மார்க் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளும் அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். பாருங்க, எல்லாரும் அவரை தொட்டு தொட்டு சுஸ்தமாறாங்க. தொடர்ந்து அவருடைய உடம்புல இருந்து பாருங்க, அந்த அளவுக்கு அந்த அன்பின் கனி, ஆவின் கனி தொடர்ந்து வெளிப்பட்டுட்டே வருது. தொடர்ந்து இவருடைய உடம்புல இருந்து வல்லமைகள் இழந்துட்டே வருது. சோ கடைசி ஆக 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 அவர் ரொம்ப பலவீனமான ஒரு நிலைமைக்குள்ள போய் பிலாத்து கூட கேட்பார், அதுக்குள்ள மரித்து போயிட்டாரான்னு கேட்பார். அப்போ கம்ப்ளீட்டா அவருடைய சத்துவம் முழுக்க அவர் இழந்திருந்தார். கடைசி நேரம் ஆக ஆக பாருங்க, பரிபூர்ண மனுஷன் டக்குன்னு அந்த கம்ப்ளீட் வல்லமை இழந்ததுனாலதான் சீக்கிரமா ஒரு மரணத்துக்குள்ள அங்க போறார். சரி, தொடர்ந்து அங்க வல்லமை இழந்துட்டே வராது. இதை குறிச்சுதான் ஏசாயா 53:5 எல்லாம் நாம் வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சரி, இப்போ அவருடைய வல்லமையை கொடுத்து அங்க அந்த கனி அப்படிங்கிற விஷயம் அங்க அதிகமா அப்படியே பெருகி வருது. சோ இந்த அனுபவங்கள் எல்லாமே இந்த பாத்திரத்துல அப்படியே கடந்து போகுது. சோ கம்ப்ளீட் அத்தனை அனுபவங்களும் தான் சீசர்கள் கிட்ட அந்த பாத்திரத்துல பானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். சரி, இப்போ அப்படியே தொடர்ந்து கனி கொடுத்துட்டே வரார். இப்ப கனி எப்ப ரசமாக பிழியப்பட போகிறது? தொடர்ந்து கனி ஒரு ஜீவிய காலம் முழுக்க 3.5 வருஷம் கனி கொடுத்துட்டே இருந்தார். ஆனா ஃபைனலா எப்ப இது ரசமா மாறி அது தன்னுடைய இந்த செடியினுடைய மொத்த பலனுக்கு அது மாறப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அது பிழியப்படணும். எப்ப பிழியப்பட்டது? கடைசியா நமக்கு தெரியும், அவருடைய ஊழியத்தினுடைய நிறைவு பகுதியில
அப்பதான் கடைசி கட்டம் வரும்போது சலோமி அம்மா அங்க கேக்குறாங்க, உம்முடைய ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல என் பசங்களை ரைட் லெஃப்ட் இருக்கும்போது இப்பதான் ஆண்டவர் அங்க சொல்லுவார். பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். பாருங்க, இப்ப சீஷர்களை பார்த்து யோவான் யாக்கோபை பார்த்து ஆண்டவரன் கேட்கிறார், இது உங்களால் கூடுமா? ஆண் குடிக்கும் பாத்திரத்தில் அப்படின்னா இதனுடைய ஒரிஜினல் வசனங்கள்ல போய் பாத்தீங்கன்னா, நான் குடிக்க போகும் பாத்திரத்தில், அதாவது அவர் ஆல்ரெடி குடிச்சிட்டு இருக்கார், இதுல விசேஷித்த சோதனைகளுக்குள்ள போக போறார். கடைசி கட்ட அந்த பிழியப்படுதலுக்கு, திராட்சை பழங்கள் ரசமாக பிழியப்படக்கூடிய விசேஷித்த சோதனைகளுக்குள்ள இனிமேல் போக போறார். அதான் ஃபியூச்சர் டென்ஸ்ல ஆண்டவர் அங்க பேசுவார். சோ பாருங்க, இப்ப இதை குறிச்சுதான் கெத்சமனேல், இது எங்க இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கெத்சமனேல்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, நமக்கு நல்லா தெரியும். இதே இந்த பாத்திரத்தை குறிச்சுதான் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல பேசும்போது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லி அங்க ஆண்டவர் அங்க ஜெபம் பண்ணுவார். சரி, இப்போ ஏன் இந்த மாதிரி ஜெபம் பண்றாரு அப்படின்னா, அவருடைய பாடுகள் கடைசி நேரத்துல இருந்து அங்க ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இந்த இடத்துல இந்த ஒரு ஊழியத்துக்காகவே வந்தவர் ஏன் இந்த இடத்துல என்னை விட்டு நீங்க கூடுமானால் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு அப்படின்னு கொஞ்சம் கவனிக்கும் போது, இதுல 2 கருத்துக்கள் இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அவர் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவங்களும் அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கு. அப்போ அவர் மிகுந்த தாழ்மையோடு பிதாவினுடைய அங்கீகரிப்புக்காக இந்த ஒரு ஜெபத்தை பண்றார். இந்த ஒரு விஷயத்துக்கு தான் தகுதியா அப்படின்னு சொல்லி தன்னைத்தான் பிதா முன்னாடி தாழ்த்தி கொண்டு பிதாவின் அங்கீகரிப்புக்காக இப்படி ஒரு ஜெபம் பண்றார். இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் பார்த்தோம்னா, பாருங்க, இப்போ இதை குறிச்சு மூத்த சகோதரர் அங்க சொல்றாரு. பாருங்க, வாசிக்கலாம். இதை குறிச்சு அங்க பிரதர் அழகா அங்க சொல்றாரு, வாசிக்கலாம். தெய்வீக பிரமாணத்தை தூசித்தவராக நமது கர்த்தர் மரண தண்டனைக்கு கையளிப்பதற்கென நியாய பிரமாணத்தில் எதுவும் இல்லை. எனினும் அவருக்கு எதிராக தேவ தூஷணத்தின் குற்றமே தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று இயேசு பேசின விஷயத்திலும், அவர் தம்மை தேவனுடைய குமாரன் என்று உரிமை கோரின விஷயத்திலும் இயேசு தேவ தூஷணம் செய்ததாக ஆலோசனை சங்கத்தார் முடிவு பண்ணினார்கள். தாம் மிகவும் நேசித்த பிதாவுக்கு தூஷணம் பேசினதாக கருதப்படுதலிலும், ஒரு குற்றவாளி என சிலுவையில் அறையப்படுதலிலும் உள்ள அவமானம் மற்றும் நிந்தையிலிருந்து விடுவிக்கப்படவே இயேசு விரும்பினார். மேலும் இதை குறித்த பாரமே அவருடைய மனதை விசேஷமாக அழுத்திக் கொண்டிருந்தது. பாருங்க, 2வது ரீசன் ஏன் அப்படி ப்ரேயர் பண்றாரு அப்படின்னு கொஞ்சம் கவனிக்கும் போது, சில விஷயங்கள் அவருக்கு ஆரம்பத்துல மறைக்கப்பட்டிருந்தது. கடைசி ஆக சில விஷயங்கள் அவருக்கு அங்க வெளிப்படுத்தப்படுது. என்ன அப்படின்னா, அவர் மீது சாட்டப்படக்கூடிய அந்த ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவ தூஷண குற்றச்சாட்டு. சோ இது அவரால் அங்க சகிக்கவே தாங்கவே முடியல. ஏன்னா பாருங்க, தான் மிகவும் நேசித்த பிதாவுக்கு தூஷணம் பேசுகிற ஒரு அவமானம், இந்த ஒரு அவமானத்திலிருந்து விடுவிக்கப்படவே அவர் இந்த ஒரு ஜபத்தை பண்றார். இந்த பாத்திரம், இந்த அவமானம் ஆனாலும் கூட மிகுந்த தலைமையோடு இது சித்தம் சித்தப்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜபத்தினுடைய முடிவு இருக்கு. சோ அந்த பிழியப்படுதல் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், அங்க இருக்க ஆரம்பிச்சு கடைசிய கல்வாரியில் அவர் சிலுவை அறையப்படுவது வரைக்கும் அந்த பிழியப்படக்கூடிய ஒரு விஷயம் அங்க நடக்கிறத நம்ம கவனிக்கலாம். சரி, இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த அனுபவங்கள் எல்லாமே இந்த பாத்திரத்துல கடந்து அப்படியே போகுது. கேட்கல. கேட்கல டேனியல் பிரதர். டேனியல் பிரதர் கேட்கல. பிரதர் இப்ப கேக்குதாங்க பிரதர்? இப்பதான் கேக்குது பிரதர். ஓகே, சரி, அந்த பாத்திரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே.
ஓகே, தான் மிகவும் நேசித்த பிதாவுக்கு விரோதமாக தேவ தூஷணம் பண்ணின ஒரு குற்றச்சாட்டு இதுதான் அவரால் அங்க சகிக்க முடியாததுனால இப்போ ஆண்டவர் அங்க இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை பண்றார். சோ இந்த அனுபவங்கள் எல்லாமே இந்த பாத்திரத்துக்குள்ள கடந்து போக வேண்டியதா அங்க இருந்துச்சு. பாருங்க, ஒரு சில அவமானங்கள் மாத்தி இங்கிருந்து ஆரம்பிச்சு அநேக பாடுகள் அவமானங்களுக்கு போனார். இந்த பாடத்துல நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்து அதுல நமக்கான படிப்பனைகளை நோக்கி நம்ம போலாம். அதுக்கப்புறம் ஆண்டவர் அங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரை பாருங்க அந்த அதிகாலை நேரத்துல ஒரு 2 மணி நேரம் பயங்கரமா கேலி பண்றாங்க. பாருங்க, அந்த போர்ச்சவர் எல்லாம் சூழ்ந்துட்டு அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். அவர் கன்னத்துல அறையறாங்க. அரைஞ்சு, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார், அதை நீங்க எங்களுக்கு ஞானதர்சினால சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க ரொம்ப கேவலமா அவமானப்படுத்தி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க. இன்னும் சில விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலாம் பார்க்கும்போது அவருடைய தாடி, இந்த தாடை மயிரெல்லாம் பிடிச்சி இழுத்து இது பண்றாங்க. சரி, இத்தனை ஒரு அவமானங்கள் ரொம்ப அவமானப்படுத்தும் போது இதையெல்லாம் ஆண்டவர் அங்க எப்படி சகித்தார்? அவருடைய அந்த பொறுமைக்கான ரகசியம் என்ன? இவரால் எப்படி அந்த இடத்துல சகித்து கொண்டு அங்க இருந்து இத்தனை அவமானங்களை எப்படி அவரால் சகிக்க முடிஞ்சது அப்படின்னா அது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஆனாலும் பாருங்க, அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பாருங்க வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பாருங்க, அவர் எதுவுமே பேசாம பொறுமையோடு அந்த அவமானங்களுக்குள்ள போறார். அவரால் எப்படி இதை இந்த சகித்து கொள்ள முடிந்தது? ஆனாலும் இந்த அனுபவங்கள் எல்லாம் இந்த பாத்திரத்துக்குள்ள கடந்து போகுது. சோ இதைத்தான் சீசர்கள்ட்ட இந்த அவமானங்கள், இந்த அனுபவங்கள் எல்லாம் அந்த பாத்திரத்தை இருக்கு அதை கொடுத்து இதுல நீங்க எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அங்க கொடுக்குறாங்க. இந்த அனுபவங்களுக்குள்ள நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இதே மாதிரி அவமானங்களுக்குள்ள நம்மால போக முடியுமா? இதுதான் ஆண்டவர் அங்க கேட்கிறார். உங்களால் கூடுமா? நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்களும் குடிக்க உங்களால் கூடுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க கேட்கிறார். ஆனா பாருங்க, இது அதே மாதிரியான சோதனைகள் நமக்கு வந்தா இதெல்லாம் நம்மளால சகிக்க முடியுமா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆனா இந்த அவமானங்களுக்குள்ள ஆண்டவர் அங்க போறார். அடுத்தது அரெஸ்ட் பண்ணி அப்படியே கூட்டிட்டு போறாங்க. இப்ப சிலுவைய அங்க கொடுக்குறார். பாருங்க, அடுத்த அவமானம். பரிபூர்ண மனுஷன், பாவம் அறியாதவர். பாருங்க, இந்த சிலுவை அப்படிங்கிறது உச்சகட்ட ஒரு அவமான சின்னமா தான் இங்க இருக்கு. அதனாலதான் கலாத்தியர்ல நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். பாருங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். நம்மளெல்லாம் யாராவது பார்த்து சபிக்கப்பட்டவன் ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா நம்மளால தாங்கவே முடியாது. கண்டிப்பா இங்க ஒரு சாபம் பிரதர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்து சொல்றாங்கன்னா நம்மளால தாங்க முடியுங்களா? ஆனா பாருங்க, ஒரு பரிபூர்ண மனுஷன், அவரு பாவமே அறியாதவர். சோ சிலுவையை தூக்கிட்டார். சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனா அந்த சிலுவையை தூக்கிட்டு அப்படியே போறார். சோ நமக்கு தெரியும் 3 முறை அங்க கீழே விழுகிறார். சோ ஒரு பரிபூர்ண மனிதன், பாவம் அறியாதவருக்கு எந்த அளவுக்கு இது ஒரு அவமானமாக இருந்திருக்கும். சோ இதே இந்த அனுபவங்கள் எல்லாமே அந்த பாத்திரத்துக்குள்ள கடந்து போகுது. சீசர்கள்ட்ட கொடுக்குறார், எல்லாரும் இதுல பானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது உங்களால் கூடுமா அப்படிங்கிறார். அப்போ பாருங்க, இதுல எல்லாம் நமக்கு இந்த மாதிரி சிலுவைகள் எல்லாம் நமக்கு டைரக்டா கொடுக்கப்பட போறது இல்லை. ஆனா உங்களால் கூடுமா அப்படின்னு சொல்லும் போது சீசர்களும் அங்க மிகுந்த விருப்பத்தோடு காணப்பட்டார்கள். கூடும் அப்படின்னு தான் அங்க பதில் சொல்றாங்க. ஆனா இதுல நமக்கான படிப்பினை அங்க ஆண்டவர் அங்க என்ன வச்சிருக்கார்? அடுத்தது அப்படியே அந்த அடுத்த அவமானம் அப்படியே அவர் கூட்டிட்டு போய் அடிச்சு நொறுக்கி அவரை சிலுவையில அங்க அரைஞ்சிடுறாங்க. அப்ப கடைசியா உச்சகட்டமா அந்த அவமானம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உச்சகட்டத்தை அடையுது. அப்படியே ஒரு சிலுவையில அங்க தொங்கிட்டு இருக்கும்போது அங்க போற வர்றவங்க எல்லாம் அப்படியே கேலி பேசி, கிண்டல் பேசி, கேவலப்படுத்தி, அவமானப்படுத்துறாங்க. பாருங்க, அவர் ஒரு 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 போலியான ஒரு மனுஷன், இவ்வளவு நாள ஏமாத்திக்கிட்டு இருந்த ஒரு ஏமாற்றுக்காரன். பாருங்க, நம்ம லாங்குவேஜ் சொன்னா ஒரு ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப கேவலமா அங்க பேசுறாங்க. பாருங்க, சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு உச்சகட்ட வேதனையில. அப்போ பேசுறாங்க பாருங்க, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். பாருங்க, நீ தேவனுடைய உச்சகட்டமா அவமானப்படுத்துறாங்க. அவருக்கு பிதாவாகிய தேவனுக்கு விரோதமா தூஷணம் பேசினதே தாங்க முடியாம கெத்செமனேல உச்சகட்ட மன அழுத்தத்துல அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கதறி, ரத்த குழாய் வெடிக்கிற, வியர்வை சுரப்பிகள் வெடிக்கிற அளவுக்கு அவர் கதறினார்.
ஆனா பாருங்க இந்த இடத்துல நீ தேவனுடைய குமாரனா நீ இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு போலி ஒரு ஒரு ஏமாற்றுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிண்டல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே தொங்கிட்டு இருக்கார். அந்த பிரதான ஆசாரியர்கள் வேதப்பாரர்கள் இவங்களும் வந்து தொடர்ந்து கிண்டல் பண்றாங்க. மற்றவர்கள் எல்லாம் ரசித்தான், தன்னைத்தான் ரசித்துக் கொள்ள திராணி இல்ல, இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்ப நம்ம விசுவாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உச்சகட்ட அவமானத்துக்குள்ள அங்க போறார். சோ இதுதான் அவரால் அங்க தாங்கவே முடியாத ஒரு அவமானமா அங்க இருக்கு. இந்த உச்சகட்ட அவமானத்தை எல்லாம் அங்க எப்படி தாங்கினார்? விசேஷமா இந்த மாதிரி நேரத்துல பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கார். அப்படியே பரிதாபமா மேல பாக்குறாரு, எந்த சவுண்டும் தேவன்றது அங்க வரல. சோ எப்ப ஜெபம் பண்ணாலும் பிதாவாகிய தேவன்றது அவருக்கு ஒரு பதில் கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அந்தகாரம் அங்க சூழ்ந்துருச்சு. அப்போ பாருங்க, இத வந்து அவரால் தாங்க முடியாதான் ஒரு மரணத்துக்குள்ளேயே அங்க போறார். இதயம் வெடித்து லூக்கா ரெக்கார்ட் பண்றாரு இல்லைங்களா? இதயம் வெடிச்சுதான் அவர் அங்க ஒரு மரணத்துக்குள்ள போறார். சரி, இந்த ஒரு உச்சகட்ட அவமானத்தை அவரால் எப்படி சகித்து கொள்ள முடிந்தது? பாருங்க, இந்த அவமானங்கள் எல்லாமே இந்த பாத்திரத்துக்குள் கடந்து வந்தது. சோ திராட்சை பழம் அங்க பிழியப்பட்டது. சோ இதைத்தான் வந்து சீசர்கள்ட்ட அங்க கொடுக்குறாரு. சோ இப்ப கொடுத்து நீங்க எல்லாரும் இதுல பானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, அவருடைய மொத்த அனுபவங்கள். இப்ப நாம் எப்படி இதுல பானம் பண்றது? இதே அனுபவங்கள் நமக்கு எப்படி இருக்கும்? இந்த அனுபவங்களை நாம எப்படி பெற்றுக்கொள்ளுது? இந்த மாதிரி சிலுவை விஷயங்களை நம்மளால கற்பனையில் கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா இதுல நீங்க பானம் பண்ணுங்கள்னு ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்கிறது? கடந்த வருடம் இதே மாதிரி நமக்கு பாத்திரத்தை கொடுத்தார், கிருபையாக நாம பானம் பண்ணோம். பாத்திரமாய் பானம் பண்ணினோமா? நம்ம ஆரம்பத்துல கேட்ட கேள்வி. அப்படின்னா இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இதனுடைய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொண்டோமா? பெற்றுக்கொண்டு நாம் பானம் பண்ணோமா, அல்லது வெறுமனே பாத்திரத்துல பானம் பண்ணோமா? அப்ப நம்மளுடைய அனுபவங்களை குறித்து நம்ம வரும்போது நமக்கு தெரியும், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சு விட்ட பின்பற்றி வரோம். அவர் குடித்த அந்த பாத்திரம் அதுல நமக்கு கொஞ்சம் கொடுத்திருக்கார். இப்ப அதை நாம குடிச்சிட்டு வரோம். இப்ப அவர் திராட்சை செடியினுடைய ஒட்டுமொத்த பலனும் அந்த பாத்திரத்துக்குள்ள கடந்து சென்றது. இப்ப நம்முடைய விஷயத்துக்கு வரும்போது அவர் திராட்சை செடி, நாம எல்லாரும் கொடிகள். வசனம் நமக்கு நல்லா தெரியல, தெரிஞ்ச வசனம், அதனால அப்படியே நம்ம போயிட்டு இருக்கோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். சரி, இப்ப நாமும் கூட தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செஞ்ச உடனே அவருடைய சரீரத்துல, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்துல நாமும் ஒரு அங்கமாகிறோம். திராட்சை செடியில ஒரு கொடியாக தேவனால் நாம் அங்கீகரிக்கப்படுகிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, நாமும் கூட அந்த அந்த திராட்சை செடியினுடைய அதே விஷயங்கள் இப்ப நமக்கும் அங்க கடந்து வருது. நம்மளுடைய வாழ்க்கையும் பார்த்தோம்னா, அங்க ஆண்டவர் சிறு வயசுல பல்வேறு விதமான கஷ்டங்கள், ஏழ்மையின் மத்தியில அவர் அந்த திராட்சை செடி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் பார்த்தோம்னா, இந்த அழைப்புக்குள்ள வந்த சகோதர சகோதரிகள் பெரும்பாலும் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் மத்தியில ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களாக தான் இருக்காங்க. ரொம்ப பொருளாதார விதமா பலவிதமான கஷ்டங்கள் மத்தியில தான் அவர்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, இப்ப இதெல்லாம் நமக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல எல்லாம் பார்த்தோம்னா அந்த செலக்ஷனே அப்படித்தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, மாம்சமான எவரும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு. சோ அந்த மாதிரியான தெரிந்து கொள்ளுதலுக்குள்ளதான் இப்ப நாம எல்லாரும் வந்திருக்கோம். சரி, அப்படியே தொடர்ந்து நம்ம பல்வேறு விதமான கஷ்டங்களை நம்ம வாழ்றோம். இப்ப பாருங்க, கடந்த வருடத்துல கூட நமக்கு அநேக விதமான கஷ்டங்கள் வந்திருக்கு. ஆனாலும் கூட அத்தனை கஷ்டங்களின் மத்தியிலும் நாம் அந்த வேரை நன்றாக பற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வேர் நன்றாக தேவனுடைய வாக்கு தத்தங்களை அடையாளப்படுத்துது. சோ வாக்கு தத்தங்களை மாத்திரம் நாம பிடிச்சிட்டு இருந்தோம்னா, எத்தனை கஷ்டங்கள் எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் நாம இடறி விழுந்து போகாம நாம செடியிலேயே நாம நிலைச்சிருப்போம். அதனாலதான் அந்த பாருங்க, இந்த வேறு வாக்கு தத்தங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. நம்ம கிறிஸ்துவோடு ஒரு நாள் சிங்காசனத்துல உடன் சுதந்திரர்களாக மனவாட்டியாக நம்ம உட்கார போறோம் அப்படிங்கிற அந்த வாக்கு தத்தம் மாத்திரம் பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாம நிலைச்சு நிக்கலாம் இந்த இடுக்கமான வழியில. செடி அப்படியே படிப்படியா வளரும். பாருங்க, இப்ப நாமும் கூட நம்ம செடி வளரும் போது தேவையில்லாத சில இலைகள், தேவையில்லாத விஷயங்களும் கூடவே சேர்ந்து வளரும். அது எதை அடையாளப்படுத்துது? உலக பிரகாரமான ஆசைகள், உலக பிரகாரமான லட்சியங்கள், குறிக்கோள்கள், நோக்கங்கள் எல்லாத்தையுமே அதை அடையாளப்படுத்துது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பூமிக்குரிய வாழ்க்கையை பலியாக செலுத்திட்டு பரலோகத்துக்குரிய விஷயங்களை நாம பெற்றுக்கொள்றோம். அப்ப இந்த பூமிக்குரிய விஷயங்களை நம்ம அங்க பலியா அங்க செலுத்தும் போது இது வந்து பாருங்க, பல நேரங்கள்ல இந்த பூமிக்குரிய விஷயங்கள் நம்ம டைவர்ட் பண்றதுக்காக இது நமக்குள்ள வளரக்கூடிய விஷயங்களா இருக்கு. அதனாலதான் தோட்டக்காரர் பாக்குறார், சோ இந்த செடி நல்ல கனி கொடுக்கணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் கிள்ளி விடணும்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவன் அதை கிள்ளி விடுறார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம சத்தியத்துல நல்ல ஒரு ஓட்டத்துல ஓடிட்டு இருப்போம்.
ஆனாலும் கூட நம்மளுடைய சில நியாயமான விஷயங்கள், நம்ம அப்படியே டைவர்ட் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். திடீர்னு நல்ல ஒரு பிசினஸ்ல போகலாம், திடீர்னு வேலை விஷயமா இங்க போகலாம், இந்த மாதிரியான சில நியாயமான ஒரு ஆசைகள் நமக்குள்ள வரும். ஆனா அது நம்மளை பொறுத்த வரைக்கும் நியாயமா இருக்கும். ஆனா நம்மளுடைய அழைப்பு மேலான அழைப்பா இருக்கிறதுனால அது நம்மை மேலான விஷயத்துக்கு கொண்டு போகுது இல்லையாங்கிறது தோட்டக்காரருக்கு தான் எனக்கு தெரியும். சோ இந்த விஷயத்துக்குள்ள போகும்போது நம்மால் கனி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத தோட்டக்காரர் ரியலைஸ் பண்ணிடுவார். பண்ணிட்டு அந்த தேவையில்லாத விஷயங்களை கிள்ளி விட்டுருவார். அப்போ ஒருவேளை நமக்கு அது கிடைக்கல, நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னு வரும்போது நாம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு வசனம் என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்து இதை நல்லா நம்ம மைண்ட்ல வச்சுட்டோம் அப்படின்னா, நாம் பல்வேறு விதமான முயற்சிகள்ல போகும்போது ஒருவேளை அது தேவனுக்கு சித்தம் இல்லை அப்படின்னா அது நடக்காது. அப்படி நடக்காதப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஏதோ ஒரு நன்மைக்காக தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். சோ இந்த கடந்த வருடங்கள்ல நம்ம இந்த பாத்திரத்துல பானம் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிள்ளி விடுதல் நமக்குள்ள நடந்திருக்கு அப்படின்னா நல்லா நம்ம ரியலைஸ் பண்ணிக்கலாம், அது தேவ சித்தம் அல்ல. சோ பாத்திரத்துல நம்மளுடைய அனுபவங்களும் கொஞ்சம் அங்க கடந்து போயிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அப்படியே செடி கொஞ்சம் கொஞ்சமா தோட்டக்காரருடைய பராமரிப்புல அப்படியே வளருது. அடுத்தது கனி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வரோம். எப்படி கனி கொடுக்கிறது பாருங்க, யோவான் 15:5 நம்ம வாசிச்சோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா நம்ம கனி கொடுக்கணும் அப்படின்னா பாருங்க, இது ஒவ்வொரு கொடியும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு சகோதரரும் அல்லது ஒவ்வொரு சகோதரியும் தனிப்பட்ட முறையில செடியுடன் இணைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நமக்கு பிதாவாகிய தேவனோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு உறவு நிலையை இது அடையாளப்படுத்துது. பாருங்க, இப்ப நம்ம தனிப்பட்ட முறையில ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் எப்பவுமே நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் இருக்கணும், நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் அங்க இருக்கணும். அதனாலதான் 2 தீமோத்தேயு 2:19 பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்லுவார், ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும். சோ தனிப்பட்ட ஒரு உறவுல அவருக்கு தெரியும் அவருடையவர்கள். அதே மாதிரி நாமும் கூட தனிப்பட்ட ஒரு உறவுல அங்க நிலைச்சு நிற்கும் போதுதான் நம்மால் கனி கொடுக்க முடியும். சரி, இப்போ ஒரு செடியில பல்வேறு விதமான கொடிகள் இருக்குது. எல்லா கொடியும் கனி கொடுக்குதா அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ள வந்தோம்னா 2 விதமான கொடிகள் இருக்கிறத ஆண்டவர் அங்க சொல்றார். பாருங்க, வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். பாருங்க, கனி கொடுக்கிற கொடி ஒண்ணு இருக்கு, கனி கொடாத கொடி ஒண்ணு இருக்கு. அப்படின்னா இது என்ன அப்படின்னா, பொதுவா செடி கொடி எல்லா கொடிகளிலுமே கனிகள் அங்க வரும். ஆனா சில கொடிகள்ல பர்டிகுலரா சொல்றார், கனி கொடுக்கிற கொடி ஒண்ணு இருக்கு, கனி கொடாத கொடின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா பாருங்க, இப்ப கனி கொடுக்கிற கொடியை என்ன பண்றாராம், அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்றாராம். அப்போ கனி கொடுக்கிற கொடிய அவர் சுத்தம் பண்றார். அப்ப தோட்டக்காரருக்கு எப்படி தெரியும் கனி கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த கொடி கனி கொடுக்கும் அல்லது கனி கொடுக்காது அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, பாருங்க, பொதுவா அந்த திராட்சை செடியில ஒவ்வொரு கொடியிலையும் அது எப்படி இருக்குமா, கனி வருதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய மொக்குகள் அது ஃபர்ஸ்ட் காணப்படுமா. சோ அந்த மொக்குகள் வர்றத வச்சே தோட்டக்காரர் கண்டுபிடிச்சு வரான், ஓ இந்த கொடியில நல்லா கனி கிடைக்கும், மொக்குகள் இல்லாத கொடிகள்ல அங்க கனிகள் கிடைக்காதான். அது வெறுமனே செடியினுடைய சத்துக்களை, உயிர் சத்துக்களை உறிஞ்சி கொண்டிருக்கும். அப்போ அந்த மொக்குகள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம பிரதர் ரசல் சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது விருப்பங்கள். அதாவது கனி கொடுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் கனி கொடுக்கிற ஒரு விருப்பம் நமக்குள்ள காணப்படுதா, அந்த ஒரு ஆர்வம் நமக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத தோட்டக்காரர் பார்க்கிறார், பிதாவாகிய தேவன். இந்த ஒரு செடி இந்த சகோதரர்கிட்ட அல்லது இந்த சகோதரி கிட்ட கனி கொடுக்கிற ஒரு விருப்பம் இவங்க கிட்ட காணப்படுதா, அல்லது கனி கொடுக்க இல்லாம இருக்காங்களா அப்படிங்கிறத அங்க பாக்குறார். அப்போ பாருங்க, இந்த ஒரு விருப்பத்தை குறிச்சு பார்க்கும்போது இந்த ஒரு கனி எதை அடையாளப்படுத்தும்னு பார்க்கும்போது சில பேர் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த கனி அப்படிங்கிறது நம்ம தேவனுக்குன்னு நாம் செய்யக்கூடிய பல்வேறு விதமான ஊழியங்கள் அல்லது நம்மளுடைய நேரம், நம்முடைய காலம், தாளந்து இதெல்லாம் கொடுத்து நாம் செய்யக்கூடிய பல்வேறு விதமான பலியின் ஜீவியத்தை
அடையாளப்படுத்துறதா ஒரு சிலர் தங்க தவறா நினைக்கிற ஒரு விஷயமும் அங்க இருக்கு. ஆனா இது கனி அல்ல. இதை காட்டிலும் மேலான ஒரு விஷயம் தான் அங்க கனி. நம்ம என்னதான் ஊழியம் செஞ்சாலும் இந்த ஆவியின் கனிகள், சோ இந்த நமக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த ஆவியின் கனிகள் இதனுடைய சுருக்கத்தை தான் நம்ம அன்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சோ அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது என்ன பலியின் ஜீவியம் செஞ்சாலும் இந்த கனி இல்லைன்னா அது ஒரு யூஸும் அங்க இல்லை. இதைத்தான் நம்ம 1 கொரிந்தியர்ல வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. பாருங்க, சோ இதுதான் அந்த கனி கொடுக்கிற அந்த ஒரு விஷயம். சரி, சோ இந்த ஒரு அன்பு ஆண்டவர் அவர் அந்த ஊழிய காலத்துல அவர்கிட்ட அளவில்லாமல் அந்த கனி கொடுத்தார். பாருங்க, அந்த வியாதியஸ்தர்களுக்காக அந்த ஜனங்கள் மேல மனதுருகி, இன்னைக்கு அதே ஒரு மனதுருக்கம், இந்த ஒரு அன்பு நம்ம கிட்ட காணப்படுதா? விசேஷமா கடந்த வருடத்துல பாத்திரத்துல பானம் பண்ணோம். இந்த வருடம் முழுவதும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு கனி, அன்புங்கிற கனி, நம்மளுடைய சகோதரர்கள், இது அப்படியே ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம அப்ளை பண்ணலாம். அநேகர் ஆவிக்குரிய வியாதியஸ்தர்களா இருக்காங்க. லிட்டரலாவே பல்வேறு விதமான கஷ்டங்கள்ல இருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளால ஏதாவது செய்ய முடிந்த அன்பு பாராட்டி இருக்கமா, அல்லது சில ஆவிக்குரிய விதத்துல அவர்கள் ஏதாவது வியாதிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்திருப்பாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சிருக்கோமா, அவங்களுக்கு சத்தியத்தின் அடிப்படையில் ஆலோசனைகள் நம்ம கொடுத்திருக்கோமா? சோ இந்த ஒரு அன்பு அவர்கள் மீது நம்ம மனதுருகி இருக்கிறோமா? இதுதான் அந்த கனி கொடுக்கிற ஒரு விஷயம். சோ கடந்த வருடம் முழுவதும் நம்மளுடைய கனிகள் எப்படி காணப்பட்டது? அதே நேரத்துல சில கொடிகள்கிட்ட கனி இருக்காது. அது எப்படி அப்படின்னா, தோட்டக்காரர் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, மொக்குகள் இருக்காது. அதாவது இந்த விருப்பங்களே இருக்காதான், கனி கொடுக்கக்கூடிய விருப்பமே இருக்காதான். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரதர் ரசல் ரொம்ப அழகா சொல்றாரு, உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ கனி கொடுக்காத அந்த கொடிகளை என்ன சொல்றாரு அப்படின்னா, உறிஞ்சிகள் அப்படிங்கிறார். அப்போ பாருங்க, இந்த உறிஞ்சிகள் அப்படிங்கிறது இது வெறுமனே அந்த செடியினுடைய உயிர் சத்துக்களை உறிஞ்சி கொண்டு எந்த விதமான கனியும் கொடுக்காத ஒரு நிலைமையில காணப்படும். இதை பிதாவாகிய தேவன் பார்த்துட்டு அங்க கட் பண்றார். பாருங்க, இது என்ன பண்ணுமோ, அந்த திராட்சை செடி நல்லா சபைக்கு சபையில இருப்பாங்க. இந்த உறிஞ்சிகள் எந்த விதமான கனியும் கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் கூட அந்த உயிர் சத்துக்களை எடுத்துட்டு இவங்களுடைய விஷயங்கள் எப்படி காணப்படுமா, மனுஷர் மத்தியில், அதாவது சபையார்கள் மத்தியில ஒரு கனத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே அவர்கள் சபையில இருந்து கொண்டு கூட ஒரு நிலைமையில இருப்பாங்க. சோ இவங்களை என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி கனி கொடுக்காத உறிஞ்சிகள்ல என்ன பண்ணப்படுமா, வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். பாருங்க, பிதாவாகிய தேவன் இதை கட் பண்ணிடுவார். சரி, சோ என்னன்னா மரணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போவாங்க. யூதாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அங்க அந்த அதே இடத்துல மேல் வீட்டறையிலேயே அங்க வெளியே போறாங்க. சரி, சோ தேவனுடைய பிள்ளைகள் அங்க தொடர்ந்து கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோம். அடுத்தது, இந்த பாத்திரத்துல அந்த பானமா எப்படி மாறுறோம் அப்படின்னா, கடைசி அந்த கனிகள் பிழியப்படணும். சோ பிழியப்பட்டுதான் அது அந்த ஜூஸா அங்க மாறுது. சோ ஆண்டவருக்கு பார்த்தோம்னா கடைசி நேர பாடுகள், அந்த அவமானங்கள்ல அவர் கெத்செமனேயிலிருந்து கல்வாரி வரைக்கும் பிழியப்பட்டார். இதே விஷயத்தான், இந்த கடைசி நேர விஷயத்தான் ஆண்டவர் அங்க பேசும்போது, நீங்க கேட்கறது என்னன்னு உங்களுக்கு தெரியல, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா அப்படின்னு சொல்லி அங்க ஆண்டவர் கேட்டார். அப்ப பாருங்க, சீசர்கள்ட்ட ஆண்டவர் கேட்டார். இன்னைக்கு இதே விஷயத்தான் இன்னைக்கு நம்ம கிட்டையும் கேட்கிறார், இது உங்களால் கூடுமா அப்படின்னா. சில நேரங்கள் நாம என்ன தவறா புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி சிலுவையில அதே மாதிரி படக்கூடிய பாடுகள் அப்படின்னு சொல்லி சில நேரத்துல சகோதரர்கள் தவறா கூட நினைச்சுக்கிறாங்க. ஆனா இது நமக்கு தெரியும், இது அறிவு பெருத்த காலம் அப்படின்னா. அந்த பாடுகளின் மத்தியில இப்போ நமக்கான படிப்பினைகளை ஆண்டவர் அங்க என்ன வச்சிருக்கார்? அப்போ நமக்கு இதை குறிச்சு ஆண்டவர் பட்ட அதே பாடுகள், அதே மாதிரியான விஷயங்கள் நமக்கும் கடந்து வருமா அப்படின்னா, மூத்த சகோதரர் இதை குறிச்சு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். பாருங்க, வாசிக்கலாம். நம்முடைய விஷயத்தில் அனுபவங்கள் வித்தியாசமானதாய் காணப்படும். ஏனெனில் நாம் பூரணமில்லாதவர்களாய் காணப்படுவதினால் பூரணமானவரை கையாளும் கண்ணோட்டத்தில் இருந்து கொண்டு நாம் கையாளப்பட முடியாது. ஆகவே நமக்கான பாத்திரம் என்பது போதகருடையது போன்று நிர்ணயிக்கப்பட்டதாக குறிப்பிட்டதாக இருக்கும் என்று எண்ணக்கூடாது. மாறாக பிதா தம்முடைய குமாரனுடன் கூட நாம் மரணத்தின் பாத்திரத்தில் ஒரு பங்கடையும்படி நம்மை அனுமதித்துள்ளார். பாருங்க, இப்ப நமக்கும் ஆண்டவர் அங்க பரிபூர்ண மனுஷனா இருந்தார். அதனால அவருக்கு சில பர்டிகுலரான விஷயங்கள் அங்க அனுமதிக்கப்பட்டது. அவருடைய ரத்தத்தின் மூலமாக தான் ஒட்டுமொத்த உலகமும் பாவத்திலிருந்து வெளியே வர முடியும். அது வேற விஷயம்.
ஆனா இப்ப அது நம்மளுடைய விஷயங்கள் அது அங்க தேவையே இல்லை. ஆனாலும் கூட நமக்கு ஒரு பங்கை கிருபையாக நமக்கு கொடுக்கிறார். சரி. இப்போ நம்மளுடைய விஷயங்களுக்குள்ள வரும்போது, இப்ப ஆண்டவருடைய அதே அவமானங்கள் அதே மாதிரி நமக்கு காணப்படாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகள் அங்க நமக்கு என்ன வச்சிருக்கா? அப்ப என்ன படிப்பினைகள்? கடந்த வருடம் நம்ம பானம் பண்ணணும் அந்த பாத்திரத்துல. அப்போ ஆண்டவர் பட்ட அந்த அவமானங்கள்ல நமக்கு என்ன பாடங்கள் அங்க வச்சிருக்கா? அப்ப அந்த அவமானங்கள் மத்தியில் ஆண்டவர் அங்க என்ன வெளிப்படுத்தினார் அப்படின்னு பார்க்கும்போது, மிக உச்சகட்ட பொறுமையை அங்க வெளிப்படுத்தினார். அத்தனை அவமானங்கள், தாடியை பிடிச்சிருக்கிறாங்க, கேவலப்படுத்தி கிண்டல் பண்ணும்போது அவர் அங்க பொறுமையா இருந்தார். இதனுடைய பொறுமையின் ரகசியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பாருங்க 1 பேதுரு 2:23 அவர் வையப்படும் போது பதில் வையாமல், பாடுபடும் போது பயமுறுத்தாமல் அங்க இருந்தார். எப்படி அவரால் இருக்க முடிஞ்சது அப்படின்னா, இதனுடைய ரகசியத்தை பிலாத்து கிட்ட பேசும்போது ஆண்டவர் அங்க சொல்றார். பாருங்க, வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். அவருடைய பொறுமையின் ரகசியம் இங்க வெளிப்படுது. என்ன அப்படின்னா, தேவன் அனுமதிக்காம என்னைய உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னா, ஒவ்வொரு கேவலப்படுத்தும் போது, அவமானப்படுத்தும் போது, அசிங்கப்படுத்தும் போது, ஓகே, தேவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக, நோக்கத்துக்காக இதை அனுமதித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சிந்தை அவருடைய மைண்ட்ல ஆழமா அவர் பதிஞ்சிருச்சு. ஸோ அதனாலதான் அத்தனை அவமானங்கள் பத்தியும் அவரால் அங்க போக முடியும். ஸோ நாமும் கூட பாருங்க, இப்ப சத்தியத்தின் நிமித்தம், தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தம், வேலைகளின் நிமித்தம், சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பதின் நிமித்தம் ஏதாவது அவமானங்கள் வரும்போது நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம போக வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயம்னா, தேவன் அனுமதிக்காமல் இந்த ஒரு அவமானங்கள் நமக்கு அனுமதிக்கப்படாது அப்படிங்கிறத நாம நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். அதனாலதான் எபிரேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார். பாருங்க, 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, அவரையே நினைச்சுக்கீங்க, அவர் இந்த மாதிரி சகித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க எழுதுறார். சோ இந்த அவமானங்களுக்குள்ள போகும்போது நாம் தேவ சித்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா, நாம நாமும் கூட இந்த ஒரு பொறுமையாக இந்த விஷயங்களுக்குள்ள கடந்து போகலாம். அடுத்த விஷயங்கள் பார்த்தோம்னா, ஆண்டவர் அடுத்த அவமானங்கள்னு பார்க்கும்போது அநேக விஷயங்கள், நம்ம ஒரு சில விஷயங்களை மாத்திரம் நம்ம இந்த பாடத்துல பார்க்கிறோம். பாருங்க, அவர் சிலுவை அப்படிங்கிற உச்சகட்ட ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள அங்க போனார். ஒரு பரிபூர்ண மனுஷனால கிரகிக்க முடியாத அளவுக்கு ஒரு பாவமான நிலைமைக்குள்ள அந்த சிலுவையை தூக்கிட்டு மிகுந்த அவமானத்தோடு போறார். போகும்போது பார்த்தோம்னா அங்க 3 முறை அங்க கீழே விழுகிறார். சுவிசேஷ புத்தகங்கள்ல அங்க பதிவுகள் காணப்படுது. ஏன் அப்படின்னா, அவரால் தூக்க முடியல, ரொம்ப சோர்ந்து போயிட்டா, அவருடைய சத்துவங்கள் எல்லாமே இழந்த ஒரு நிலைமையில அந்த சிலுவையை தூக்க முடியாம கீழே விழுந்துட்டே இருக்கான். உடனடியாக அங்க நமக்கு தெரியும், சிரேனே ஊரானாகிய சீமோனை கூப்பிட்டு பலவந்தமா நீ சிலுவையை சுமக்கும்படி ஆண்டவருடைய சிலுவையை சுமக்கும்படி கட்டாயப்படுத்துறாங்க. பாருங்க, சீமோன் அவரு பார்த்தோம்னா ஆண்டவருடைய சிலுவையினுடைய பின்புறத்தை ஹெல்ப் பண்றார். ஆக்சுவலா மொத்த சிலுவையை அவர் தூக்கல, சிலுவையின் பின்புறத்தை அவர் தூக்குறார். இது குறித்து நம்ம லூக்கால நம்ம வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவரை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். பாருங்க, அவர் பின்னாடி அவர் சப்போர்ட் பண்ணிட்டு வரார். ஆனாலும் கூட இது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த சிரேனே ஊர் சீமானை குறிச்சு நம்ம எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா பாருங்க, இப்போ கூடவே இருந்த சீசர்கள் எல்லாருமே ஓடிட்டாங்க, ஒருத்தரும் அங்க கூட இல்லை. ஆனா இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணதான் பின்னாடி அவங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரே, நான் இங்க மரணம் வரையும் தான் நான் உங்க கூட வருவேன், ஒரு நாளும் உங்களை விட்டு தெரிய மாட்டேன்னு சொல்லி பேதுருவெல்லாம் அவ்வளவு ஒரு வைராக்கியமா பேசின பேதுரு அவர் கூட அங்க இல்லை, எல்லாரும் அங்க ஓடிடுறாங்க. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு நமக்கும் ஒருவேளை அந்த இடத்துல நாம இருந்திருந்தோம் அப்படின்னா நாம சுமந்திருக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ள வரலாமா? கண்டிப்பா நம்ம எல்லாருமே சுமப்பதற்குரிய ஆர்வத்தோடு தான் நம்ம எல்லாரும் இருப்போம். ஆனா நமக்கு அந்த வாய்ப்பு நமக்கு ஆண்டவர் அங்க கொடுக்கல. நமக்கு என்ன ஒரு இதுல ஒரு படிப்பினை வச்சிருக்காரு அப்படின்னா, இன்றைக்கு அதே மாதிரி நம்மளுடைய அநேக சகோதரர்கள் இதே மாதிரி சிலுவையை சுமந்துகிட்டு இருக்காங்க. சத்தியத்தின் நிமித்தம் பல பாடுகள் பட்டு கொண்டு, பல்வேறு விதமான ஊழியங்களின் நிமித்தம், பொருளாதார வசதிகள் இல்லாம,
போக்குவரத்துக்கு அங்க ஒரு செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்லாம, சில சகோதரர்கள் உடல் வியாதிகளின் மத்தியில ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில சகோதரர்கள் குடும்ப பிரச்சனைகள் மிகப்பெரிய ஒரு தாக்கமா இருக்கும். அவங்களால அதுல இருந்து வெளியிலேயே வர முடியாது. ஆனாலும் கூட அதையும் சகித்து கொண்டு பொறுமையோடு சில ஊழியங்கள் அங்க பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி உதாரணங்கள் எடுத்தா நிறைய இருக்கு. பல்வேறு விதமான உபத்திரவங்களின் பாடுகளின் மத்தியில நம்முடைய சகோதரர், நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்முடைய சகோதரர்கள் சிலுவையை தூக்கிட்டு அந்த அந்த வேதனைகள் மத்தியிலேயே அவர்கள் அங்க ஊழியம் அங்க பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அங்க நமக்கு ஆண்டவருடைய சிலுவையை சுமப்பதற்கு நமக்கு எந்த வாய்ப்பும் நமக்கு கிடைக்கல. அந்த காலத்துல நாம இல்லை. ஆனா அதற்கு நிகரான ஒரு வாய்ப்பை இப்ப நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. அதே மாதிரி சிலுவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நம்மால் ஏதாவது ஊழியம் புரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா? கட்டாயம் அதை நாம செய்யும் போது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அங்க செய்யற மாதிரியான விஷயங்கள். பிரதர் ரசல் இதை குறிச்சு ரொம்ப அழகா எழுதுறார் பாருங்க, வாசிக்கலாம். அதாவது கிறிஸ்துவின் சரீர அங்கங்களுக்கு ஊழியம் புரிவதற்கான வாய்ப்புகள் இன்னமும் உள்ளன. போதகரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சில கெத்செமனே அனுபவங்கள் பெற்றுக்கொள்வது அவசியமாய் இருப்பது போன்று போதகரின் அனைத்து அனுபவங்களையும் சுவைத்தேனும் பார்க்க வேண்டியது ஒவ்வொருவருக்கும் அவசியமாய் உள்ளது. ஆகவே சகோதர சகோதரிகளுக்கு, சிறியவர்களுக்கு, கிறிஸ்துவின் சரீர அங்கங்களுக்கு ஊழியம் புரிவதற்கான வாய்ப்புகளை கவனிக்க நாம் மறந்துவிட வேண்டாம். பாருங்க, நம்ம சகோதர சகோதரிக்கு நாம் ஊழியம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை கவனிக்க நாம மறந்து விடக்கூடாது. சுத்தி நம்ம பார்க்க, நம்மளுடைய சபையில நம்மளுடைய சகோதரர்கள் யாராவது இந்த சிலுவை நிமித்தம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதலை, ஏதாவது ஒரு விதத்துல தேர்தலையோ நாம கொடுக்க முடியுமா, ஏதாவது ஒரு ஊழியம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்கணும். அதே நேரத்துல பல நேரத்துல சகோதரர்கள் என்ன பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னா, பாருங்க, இந்த சிரேனை ஊரானாகிய சீமோன் ஆண்டவருடைய சிலுவையை சுமந்தார். ஆனா அதே நேரத்துல கூடவே இருந்த சீமோன் பேதுரு, பாருங்க, இந்த சீமோன் என்ன பண்ணார் பாருங்க, ஆல்ரெடி ஆண்டவர் அங்க வேதனையில் இருக்கும்போது அவரை கண்டபடி திட்டினார். பாருங்க, அவருடைய வேதனையில மேலும் அங்க கூட்டினார். சேவல் கூறுக்கு முன்னாடி ஆண்டவரை சபிக்க அங்க தொடங்கினார். பாருங்க, இதை குறிச்சு அங்க பிரதர் அங்க அழகா எழுதுறாரு பாருங்க, வாசிக்கலாம். ஆட்டுக்குட்டியானவரின் பின்னடியார்கள் மீது விழுந்து கொண்டிருக்கும் விழ வேண்டிய நிந்தனைகளை நாம் கூட்டி விடாமல் இருப்பதில் கவனமாய் இருப்போமாக. மேலும் ஆறுதலின் வார்த்தைகளை அவர்களுக்கு அளித்து ஒருவருக்கொருவர் வழியில் வரும் சோதனைகள், கஷ்டங்கள் மற்றும் சிலுவைகளை சுமப்பதற்கு உதவி செய்வோமாக. இவ்விதமாக நம் தலையும் கர்த்தருமாய் இருப்பவரிடம் கல்வாரிக்கு போகும் வழியில் அவருடைய சிலுவையை அவர் சுமப்பதற்கு நாம் உதவி செய்வதற்கான வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்துவோம் என்பதை சிறப்பான விதத்தில் நம்மால் காட்ட முடியும். பாருங்க, இன்னும் அருமையா அங்க பிரதர் அங்க எழுதுறா. சோ பாருங்க, நம்ம சகோதர சகோதரிக்கு ஏதாவது முடிஞ்ச விஷயங்கள் செய்யணும். அட்லீஸ்ட் எதுவும் முடியலையா, அவர்களுக்கு மீது மேலும் நிந்தைய கூட்டாம இருக்கும். பேதுரு சேவல் கூறுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஆண்டவர் அங்க பல்வேறு விதமான போராட்டங்கள் மத்தியில அங்க இருக்கும்போது ஆண்டவர் அவர் பயங்கரமா அங்க திட்டக்கூடிய ஒரு விஷயம். சோ தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே பாருங்க, கலாத்தியர் 6:2 நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கடந்த வருடத்துல நம்ம பாத்திரத்துல பானம் பண்ணோம் அப்படின்னா இந்த அனுபவங்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டோமா? பல்வேறு அவமானங்களின் மத்தியில நாம தேவனுடைய விஷயங்களை, தேவனுடைய வேலைகளை நாம செய்தோமா? கனி கொடுக்கிற விஷயத்துல நாம கனி கொடுத்தோமா? நம்மளுடைய சகோதரர்களுக்கு ஊழியம் புரியக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம பிடிச்சுக்கிட்டோமா? பாருங்க, இது எல்லாமே பாருங்க, நம்ம கடந்த வருடத்துல நம்ம பண்றக்கூடிய வாய்ப்பை தேவன் கொடுத்தார். திருப்பையாக அந்த பாத்திரத்தை கொடுத்தார். அடுத்தது கடைசியா பார்த்தோம்னா ஆண்டவர் அங்க அவமானப்படுத்தி அவர் கொண்டு போய் சிலுவையில அறையிறாங்க. அப்போ சிலுவையில அரைஞ்சிருக்கும் போது அவரை ரொம்ப கேவலமா அங்க கிண்டல் பண்றாங்க. பாருங்க, இதுல நமக்கான படிப்பினை என்ன? தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனை உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனா சிலுவையில இருந்து இறங்கிவான்னு சொல்லி ஆண்டவர் அங்க தூசிக்கிறாங்க. பாருங்க, ஆண்டவர் எப்போ ஜெபம் பண்ணாலும் பிதாவாகிய தேவனிடத்துல இருந்து உடனடியாக அங்க ஒரு பதில் உடனே வந்துடும். ஒரு பரிபூர்ண மனுஷன், பாவம் இல்லாத மனுஷன், எப்போ கூப்பிட்டாலும் இதாவே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்னா மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி வரும். சோ தேவன் தன்னோடு எப்பவுமே இருக்கார் அப்படிங்கிற உச்சகட்ட விசுவாசத்திலேயே ஒரு சந்தோஷத்திலேயே ஆண்டவர் அவ்வளவு பாடுகளின் மத்தியிலே அவர் போறார். கடைசியா சிலுவையில அரைஞ்சிட்டாங்க, அப்பா தன்னோட தான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நினைப்புல அவர் இருக்கார், எவ்வளவு என்ன நடந்தாலும் சரி அப்படின்ட்டு. ஆனா நீ தேவனுடைய குமாரனால் இறங்கி வான்னு சொல்லும் போது இப்ப மேல பரிதாபமா பாக்குறார். நமக்கு தெரியும் அங்க மிகப்பெரிய ஒரு அந்தகாரம் சூழ்ந்த ஒரு நிலைமை. அப்ப தேவனிடத்துல இருந்து எந்த ஒரு பதிலுமே அங்க வரல.
அப்போ அப்பதான் அது வரைக்கும் அவருக்கு மறைக்கப்பட்டிருந்த விஷயம் அங்க வெளிப்படுது. என்ன அப்படின்னா, ஓ தேவன் நம்மை கைவிட்டுட்டார் அப்படிங்கிற விஷயம் வெளிப்படும் போதுதான் உச்சகட்ட வேதனையில அங்க கதறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பயங்கரமா கதறிட்டு இருக்கா. பாருங்க, இந்த மாதிரி தேவன் கைவிட்ட ஒரு நிலைமை. இப்போ இது பார்த்தோம்னா அவருடைய ஊழியத்தினுடைய உச்சகட்ட ஒரு பரீட்சை, ஒரு டெஸ்ட் இந்த ஒரு விஷயம்தான். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் அவர் தாங்கி சகிச்சு வந்துட்டார். எல்லா இடத்துலயும் அப்பா என் கூட இருக்காரு, என்ன வேணா நடக்கும் அப்படிங்கிற உச்சகட்ட விசுவாசம். இப்ப பாருங்க, அவருடைய அந்த ஒரு விசுவாசத்துக்கான பயங்கரமான ஒரு பரீட்சை கடைசி நிமிடங்கள்ல நடக்குது. இப்ப தேவன் கைவிட்டாச்சு. இனிமேல் யாரை நம்புறது, இனிமேல் யாரை விசுவாசிக்கிறது அப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வரும். இதுவே நாமளா இருந்தோம்னா பயங்கரமா முறுமுறுத்து பயங்கரமா திட்டிருப்போம். இதுக்காகத்தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்தனே, கடைசியில என்னை கைவிட்டீங்களேன்னு சொல்லி பயங்கரமா அட்லீஸ்ட் ஒரு சின்ன முறுமுறுப்பாவது, முகம் சுளிப்பாவது நம்ம காட்டியிருப்போம். ஆனா ஆண்டவர் அங்க ஏதாவது முறுமுறுத்தாரா அப்படின்னு நம்ம அதை ஏதாவது பேசினாரா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு சலிப்பு காட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப கூட கடைசியா பாருங்க, லூக்கா 23:46 பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். என்னை கைவிட்டுட்டீங்களா, இருந்தாலும் என்னுடைய ஆவியை உங்க கையிலேயே நான் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த உச்சகட்ட விசுவாச பரீட்சைக்குள்ளேயும் அவர் போய் அந்த மரணத்துக்குள்ள போறார். சோ நமக்கும் கூட இந்த மாதிரி கடந்த வருடங்கள் முழுவதும் எத்தனையோ முறை நம்மளுடைய தப்பிதங்களால் தேவன் நம்மை கைவிட மாட்டார். நம்மளுடைய விஷயத்துக்கு வரும்போது கொஞ்சம் வேற மாதிரி. ஏன்னா ஆண்டவர் விஷயத்துக்கு வரும்போது அவர் ஆதாமுடைய இடத்த எல்லா இடத்துலயும் அவர் எடுக்கணும், ஈடுபலி செலுத்தணும். அதனால அந்த கடைசி நேரம் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவமும் அவர் மேல சுமந்து இருக்கிறதுனால அவர் கைவிட்டார். ஆனா நம்மளுடைய விஷயத்துக்குள்ள வரும்போது, இப்ப நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பலியின் புண்ணியத்தினால கவர் பண்ணப்பட்டிருக்கோம். ஆனாலும் கூட நம்மளுடைய தப்பிதங்களால நாமும் கூட பல நேரங்கள்ல தேவனால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள நாமும் அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள போகணும். அப்ப இந்த மாதிரியான அனுபவத்துக்குள்ள எல்லாம் போகும்போது நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? முறுமுறுக்கமா, இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி தேவனை திட்டமா? ஆனா உச்சகட்ட தேவனுடைய பிள்ளைகள் அங்க என்ன மாதிரியான ஒரு விசுவாசத்தை காட்டணுமோ அப்ப அந்த யோபுக்கு சொல்றாரு, வாசிக்கலாம். 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் பலிகளை அவருக்கு முன்பாக ரூபாகாரம் பண்ணுவேன். ஒரு கிறிஸ்தவனுடைய உச்சகட்ட விசுவாசம் இப்படி இருக்கணும். தேவன் கைவிட்டாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விசுவாசத்தை அங்க காட்டணும். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோ இந்த அனுபவங்களுக்குள்ள எல்லாம் பாருங்க ஆண்டவர் அங்க போனார். இதே விஷயத்தான் நீங்களும் இதிலே பானம் பண்ணுங்கள், நீங்க எல்லாரும் இதிலே பானம், சுவிசேஷ யுக சபைக்கு மாத்திரம் இந்த பாத்திரத்துல பானம் பண்ணக்கூடிய விஷயத்த ஆண்டவர் கிருபியாக கொடுக்கிறார். அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட உபத்திரவங்கள், இதுல நமக்கான படிப்பினைகள், இந்த அனுபவங்கள், இதுக்குள்ள நம்ம போறோமா? அவர் பானம் பண்ண அந்த விஷயத்துல மேக்சிமம் அவர் பானம் பண்ணிட்டார். மிச்ச மீதி தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே அங்க கிடைச்சது. அதுல மிச்ச மீதி தான் இப்ப நமக்கு சுவிசேஷ சபை கடைசி பாதங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த அனுபவங்களுக்குள்ள நம்மால் போக முடிஞ்சுதான்? அல்லது பாருங்க, இது அந்த பாத்திரத்துல பானம் பண்றது அப்படிங்கிறது அது சும்மா, அதாவது இந்த அனுபவங்களுக்குள்ள எல்லாம் போய் அதை பானம் பண்ணும் போதுதான் அது உண்மையாக நம்ம பாத்திரமாய் பானம் பண்ணக்கூடிய விஷயம். ஒருவேளை இந்த அனுபவங்களுக்குள்ள எல்லாம் போகாம, தேவன் விரும்புகிற கனி கொடுக்காம, இந்த அவமானங்களை தேவன் விரும்புகிற கேரக்டர் காட்டாம, இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளாம ஒருவேளை நாம அதை வருடம் தோறும் பானம் பண்றோம் அப்படின்னா சும்மா வெறுமனே அந்த பாத்திரத்துல ஒரு கிரேப் ஜூஸை நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை கடந்த வருடத்துல இந்த அனுபவங்கள் எனக்கு கிடைக்கல பிரதர் அப்படின்னா அதற்காகத்தான் கிருபையாக மீண்டுமாக இந்த வருடத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ இந்த வருடத்துல நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு தகுதிப்படுத்தி கொண்டு நாம் நமக்குள்ள இருக்கிற அந்த புளிப்புகள், நமக்குள்ள இருக்கிற கசப்புகள், இதையெல்லாம் எடுத்துட்டு பாத்திரமாய் நம்ம பானம் பண்ணும்போது மீண்டுமாக ஒரு வருடத்தை நமக்கு கிருபியாக கொடுக்கிறார். இந்த வருடத்துல அந்த அனுபவங்களையும் நமக்கு கிருபியாக கொடுக்கிறார். இந்த அனுபவங்களுக்குள்ள போய் நாம் தேவன் விரும்புகிற குணலட்சணத்தை, கனிகளை கொடுத்து, திராட்சை பல கனிகளை கொடுத்து நாம் பிழியப்படும் போது அவருடைய அந்த பாத்திரத்துல நாமும் ஒரு அங்கமாக, அதே பாத்திரத்துல நாமும் ஒரு பங்கு பெறக்கூடிய ஒரு நிலைமையை தேவன் நமக்கும் கொடுப்பார். கேட்ட சத்தியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமீன்.